Hello friends, welcome back to anithajaganskitchen. Kitchen. இன்னைக்கு நம்ம chicken tacos எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்க ஒரு panல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு 2 ஆனியன் ஃபைனா சாப் பண்ணது ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே வரேன். நீங்க salt ஆட் பண்ணி வதக்கினீங்களா சீக்கிரமா வதங்கிடும். Tacosன்றது ஒரு மெக்சிகன் டிஷ்ங்க. நான் இது நம்ம இந்தியன் ஸ்டைல்ல நம்ம ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணி நான் செஞ்சு காமிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன்ஸ்லாம் நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி வீட்டிலே செய்யலாம், அது எப்படி ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலான்ற அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் capsicum, பெல் பெப்பர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டே வாங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து காரமாக ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இங்கே ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நான் இங்கே 1/4 கிலோ பிரெஸ்ட் பீஸ் சிக்கனை மிக்சியில் மின்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டே வாங்க. நீங்கள் சிக்கன் சேர்த்த பிறகு அது வந்து தண்ணி விடும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா குக் பண்ண விடுங்க. குக் பண்ணிவிட்டு ட்ரையாக இருக்கணும். ஸோ தண்ணி இல்லாத மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ண விடுங்க. இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிட்ட பிறகு நீங்கள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் ட்ரைட் ஹர்ப்ஸ் கூட சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ சிக்கன் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து நீங்கள் வந்து பிழிஞ்சிங்கன்னா அந்த டேங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டு இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம டாக்கோஸ்க்கான சிக்கன் ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டாக்கோஸ்க்கு யூஸ் பண்ணுற அடுத்த ஃபில்லிங் வந்து குவாக்கமோலி. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ குவாக்கமோலி செய்யறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து அவகாடோ. ஸோ அவகாடோ நல்லா ரைப்பாக இருக்கணும். ஸோ அவகாடோ அந்த ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சீட் மேலே அந்த கத்தி வச்சு ட்விஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே வந்துடும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஸ்பூன் எடுத்து ஸ்கூப் பண்ணி கூட எடுத்துடலாம். இப்போது நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த அவகாடோவில் உள்ளே இருக்க அந்த ஃப்ளஷ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அப்புறம் அந்த ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஃபோர்க்கால் கூட நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 அவகாடோ செஞ்சு எடுத்துக்கோங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் சங்கியாக இருக்குது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ரொம்ப மேஷ் பண்ணாமல் அப்படியே இந்த சங்கி பிட்ஸாக அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மேஷ் பண்ணிட்ட பிறகு நான் ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது சேர்த்துக்கிறேன். அடுத்தது உங்கள்கிட்ட செரி டொமேட்டோஸ் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நார்மல் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வெளியில் இருக்க அந்த ஸ்கின்னு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. செரி டொமேட்டோஸ் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ், குக்கும்பர் அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக நான் இங்கே வந்து Jalapeno பெப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், அது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கூட விட்டுடலாம். நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அப்போ 1/2 லெமன் ஜூஸையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்முடைய குவாக்கமோலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டாக்கோஸ் எல்லாமே அசம்பிள் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னாக்கா இதுதாங்க டாக்கோஸு. உங்கள்கிட்ட டாக்கோஸ் கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டார்ட்டிலா ராப்ஸாக இந்த மாதிரி ஷேப்பாக நீங்கள் ஃபோல்டு பண்ணி அவனில் பேக் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த மாதிரி வந்துடும் அது. ஸோ இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து அசம்பிள் பண்ணலாம். முதல்ல நான் இங்கே லெட்யூஸ் சேர்த்துக்கிறேன்.
லெட்யூஸ் சேர்த்துட்ட பிறகு நம்ம சிக்கன் ஃபில்லிங் செஞ்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா குவாக்கமோலி சேர்த்துக்கிறேன். இப்போ குவாக்கமோலி சேர்த்துட்ட பிறகு மேலே வந்து நீங்கள் சால்சா சாஸ் சேர்த்துட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய டாக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு ஹாட்டாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் குவாக்கமோலி சேர்க்கறதுக்கு முன்னாடி மேலே மொசரல்லா சீஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் 3 to 5 minutes குக் பண்ண விட்டிங்கனாக்கா நல்லா சீஸியான டேஸ்டியான நம்மளுடைய டாக்கோஸ் ரெடி. Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.